அடுப்புல எரிந்து கொண்டிருக்கும் விறகு கட்டை எடுத்துட்டு ஆற்று மேல வையே. அப்ப உஸ்ஸுன்னு சத்தம் வந்துச்சுன்னா ஆறு முழிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி சத்தம் வரலனா தூங்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மூடனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அடுப்புல எரிஞ்சு கொண்டு இருந்த கட்டை எடுத்துட்டு போய் ஆற்று மேல வைக்கிறான். அப்ப உஸ்ஸுன்னு சத்தம் வந்துச்சு. உடனே ஓடி போய் குருவிடம், குருவே குருவே, உஸ்ஸுன்னு சத்தம் வருது. ஆறு இன்னும் தூங்கலையாம், முழிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி, ஆறு தூங்குற வரைக்கும் நம்ம ஓய்வெடுப்போம் அப்படின்னு கூறி கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு, குரு, மடையனிடம் நீ சென்று பார்த்து வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மடையன் அணைத்திருந்த கட்டையை எடுத்து ஆற்றின் மீது வைக்கிறான். ஆனா இப்ப சத்தம் வரல. உடனே ஓடி போய் குருவிடம், குருவே, ஆற்றுல இருந்து உஸ்ஸுன்னு சத்தமே வரல, தூங்கிடுச்சு போல ஆறு அப்படின்னு சொல்றான்.